ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 5 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒர்க் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பொட்டன்ஷியல் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். ஸோ அந்த கான்செப்ட் இதுதான். இந்த கான்செப்ட் நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா உங்களால 20% ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நான் சொல்ற அந்த 20% ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் பேசிக்கா. அந்த அந்த ப்ராப்ளத்த நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணணுங்கிறதும் தெரியாது. என்ன கேட்டிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கவும் முடியாது. அதே சமயத்துல அத நம்ம வந்து எந்த ஃபார்முலா எப்படி கரெக்ட்டான யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாது. ரொம்ப பேசிக்கா அது ரொம்ப டஃப்பான ப்ராப்ளம். ஆனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க கரெக்ட்டா அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த மாரி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இத பார்த்துட்டு 1, 2 விஷயங்கள நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே ரொம்ப மோர் தென் எனஃப் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எஸ்பெஷலா இந்த 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 சாப்டர் எதெல்லாம் கவர் பண்ணும். ஒரு வீடியோ வந்து எதெல்லாம் கவர் பண்ணணும்னா, பேசிக் ஐடியாவ கவர் பண்ணணும்னா 12ல உள்ள 2 சாப்டர். 1 சாப்டர், 2ண்ட் சாப்டர். 11ல உள்ள 5வது சாப்டர், 6வது சாப்டர், 7வது சாப்டர். அது போக வேற எங்கெல்லாம் இந்த ஒர்க் எனர்ஜி கான்செப்ட் வருதோ அங்க எல்லாமே இது யூஸ் ஆகும் ஆக்சுவலா. தயவு செய்து இந்த வீடியோ வந்து ரொம்ப கரெக்ட்டா பாருங்க. நான் வந்து இது வந்து இந்த வீடியோ எஸ்பெஷலா 11த், 12த் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். யாரா இருந்தாலும் இத பாருங்க. பொறுமையா இருந்து பாருங்க ஆக்சுவலா. கொஞ்சம் வீடியோ மேபி லென்த்தா இருக்கலாம். பட் நான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபோ இந்த 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 ப்ராப்ளத்த ஃபுல்லா நம்ம வந்து அனலைஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆக்சுவலா. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்க பாருங்க. இப்போ இப்போ இந்த 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 ப்ராப்ளத்துல என்ன குடுத்துருக்காங்க? ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்டு குடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் வெக்டாருக்கும், ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்டுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபோர்ஸ் வெக்டார் அப்படிங்கிறது லெட்ஸ் சே ஒரு 2, 2 பாயிண்ட் அதாவது 1, 2 பாயிண்ட் அப்படிங்கிற 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல 2 டைமென்ஷனலா சொல்றேன். 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஃபோர்ஸ் வெக்டார் ஒண்ணு ஆக்ட் ஆகுது. அதாவது 2i + 3j அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டைரக்ஷன்ல i 2 நியூட்டன், ஒய் டைரக்ஷன்ல 3 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ இது வெக்டார் அவ்வளவுதான். ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு தான் இருக்கு. ஆனா வெக்டார் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து அந்த டொமைன் முழுக்க பரவி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேல்யூ இருக்கும். அது இந்த ஃபங்ஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,2 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ அதுல வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் பேசிக்கா? 2,2 அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா எக்ஸ் ஓட வேல்யூ ஒய் ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு -2i + 2j இருக்கும். ஸோ அத நம்ம இங்க பண்ணோம்னா -2i +2j. ஸோ இதான் ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ இதான் ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ இதான் ஃபோர்ஸ் வெக்டார். இத பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இதே தான். இதே இந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்னென்ன டிஃபரெண்ட் ஃபோர்ஸ் வெக்டார் ஆக்ட் ஆகுறது மென்ஷன் ஒரே ஈக்குவேஷன்ல மென்ஷன் பண்றது தான் ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்டு. ஃபீல்டு அப்படிங்கிற மீனிங். இதே போல இது வந்து இங்க ஃபீல்டு நம்ம குடுக்கவே இல்ல. நான் சொல்றேன் ஆக்சுவலா பேசிக்கா. இதுல இருந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா உடனே மட்டும் கண்டுபிடிச்சுட்டு விட்டுறாங்க ஆக்சுவலா. நம்ம இத அனலைஸ் பண்றது மூலமா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. பேசிக்கா இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன் இத கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, எந்த ஒரு ஃபோர்ஸ் வெக்டாரும் ஆக்சுவலா எந்த ஒரு ஃபோர்ஸ் வெக்டாருமே இட்ஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன மட்டும் தான் சார்ந்திருக்கும். அப்படி இருந்தா அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா, நீ ஆனா டைம பொறுத்தோ இல்லது டைரக்ஷன பொறுத்தோ சார்ந்திருக்க கூடாது. ஈவன் கான்ஸ்டன்ட்டா கூட இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா கா பொசிஷன பொறுத்து அதாவது கான்ஸ்டன்ட்டா இருந்தாலுமே பொசிஷன பொறுத்து தான் இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரைட். அப்போ ஈவன் இப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கங்க கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஆனா வந்து அது டைரக்ஷன டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது எ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அதாவது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அப்போஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது எந்த டைரக்ஷன்ல போகுதோ அது அப்போஸ் பண்ணுது அப்படிங்கன்னா, அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான டெஃபினிஷன் என்னன்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் அது அதோடைய பொசிஷன மட்டும் சார்ந்து இருக்கோ, அது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அது போக இங்க சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அதாவது பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதோடைய பொசிஷன் அப்படிங்கிற பொசிஷன மட்டும் சார்ந்து இருக்குங்கிறதுனால அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தாண்டி வேற எதையும் சார்ந்து இருக்காது. மாஸ், இது எல்லாமே பேசிக்கா கான்ஸ்டன்ட். அதோடைய வேரியபிள் மீன்ஸ் அது வந்து அதோடைய வேற பாராமீட்டர். பட் டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ மட்டும் அதாவது அதோடைய பொசிஷன மட்டும் சார்ந்திருக்கும். எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் அதே மாரி. இது கூலம்ப்ஸ் லால இருந்து வரக்கூடியது. ஸோ வந்து இது இதுவும் அதே மாரி தான். பொசிஷன மட்டும் சார்ந்திருக்கும். ஒரு வெக்டர்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆர் வெக்டார், யூனிட் வெக்டார். அப்போ இங்க யூனிட் வெக்டார் ஜெனரலா வெக்டார் யூனிட் வெக்டார் தான். பட் இல்ல பெருசா யூனிட் வெக்டார வந்து எப்படின்னா கேப் போட்டு எழுதுவாங்க. அத நான் இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டாவே நான் எழுதுறேன் ஆக்சுவலா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதுவே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸையும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு பாருங்க, இந்த பொசிஷன மட்டும் சார்ந்திருக்கும். கேங்கிறது கான்ஸ்டன்ட். அப்படின்னா உங்களுக்கு பாருங்க அப்போ இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த 3 ஃபோர்ஸ தவிர வேற என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது பிசிக்கலா என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது இன்டர்னல் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வேற வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அம்
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வேற வேற என்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது? அ நான் கன்சர்வேட்டிவ். ஸோ கன்சர்வேட்டிவ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் கன்சர்வேட்டிவ் புரிஞ்சிரும் ஆக்சுவலா. ஸோ ஸோ அப்ப இந்த ப்ராப்ளத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குப்பா. இந்த மாதிரி ஃபீல்டுல ஒரு பொருள் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்க்கு ஸ்ட்ரெய்ட் லைன்ல டிராவல் ஆகுது. ஓகே. ஸோ இப்படி டிராவல் ஆகுறதுனால, இந்த ஃபீல்டு ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்டு எவ்வளவு வொர்க் குடுத்துருக்கோம், இல்லன்னா வொர்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாரி. அதாவது ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா பண்ணா நம்ம வொர்க் அடிஷனலா நம்ம கொண்டு போய் குடுக்குறோம் அப்படின்னு புஷ் பண்ணி தள்ளுறோம்னு அர்த்தம். இல்ல நம்ம வந்து ஃபோர்ஸ் வெக்டாரே இந்த வேலைய பண்ணதுன்னு அது வந்து பாசிட்டிவ் ஒர்க். அதாவது பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது நமக்கு தெரியாது. அத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாதுங்கிறத விட தெரியாது. நம்ம அத தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஈஸியா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும். ரைட். ஸோ பேசிக்கா என்ன? இந்த மாதிரி வெக்டார் ஃபீல்டு 2 டைமென்ஷனல் வெக்டார் ஃபீல்டு இருக்கு. அதுல பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இந்த பொருள் மூவ் ஆகுது. ஸ்ட்ரெய்ட் லைன்ல மூவ் ஆகுது. அத பார்த்து குடுத்துருக்காங்க ஸ்ட்ரெய்ட் லைன்னு. பட் பிரச்சனை இல்ல இருக்கட்டும். ரைட். இந்த ப்ராப்ளத்த எப்படி அப்ரோச் பண்ணணும் பாருங்க. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த ஃபோர்ஸ் வெக்டார் வந்து இந்த டியூரிங் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும்போது கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகணும். கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கணும். அப்பனா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பொசிஷன பொறுத்து அது இப்ப பாருங்க இதோடைய இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் பொசிஷன பொறுத்து வேரி ஆகுறதுனால, ஃபோர்ஸ் ஆகுறதுனால, அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா, அ இப்போ இன்டெக்ரல் ஃபார்முக்கு போய் ஆகணும். ஏன்னா வழி கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து இந்த இதுல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபுல்லா நடக்கும்போது, இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்காது அப்படிங்கிறதுனால, ஏன்னா இந்த ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன்ல இருக்கிறதுனால நாம இன்டெக்ரல் ஃபார்ம் போய் ஆகணும். ஸோ இன்டெக்ரல் ஃபார்ம் என்ன? dw இஸ் ஈக்குவல் டூ ஃபோர்ஸ் வெக்டார் இன்டு dr வெக்டார். ஸோ இங்க dr போட்டிருக்கேன். ஜென்ரலா நான் என்ன பண்ணுவேன், நம்ம எப்படி போடுவோம், அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் என்ன x போடுவோம், dx போடுவோம். இதுல என்ன 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறதுனால 2 வெக்டார் அதாவது dr வெக்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா. ஸோ r வெக்டார் அப்படிங்கிறது xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார். அதாவது ஜஸ்ட் பொசிஷன் வெக்டார். ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் சின்ன டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகுது. dr வெக்டார் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம என்னது சும்மா ஸ்மால் சேஞ்சஸ் dxi வெக்டார் dyj வெக்டார் அப்படின்னா என்னுடைய இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாத் இங்க இருக்கு. நான் சம்பந்தமே இல்லாம இந்த ஃபீல்டுல நான் இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலா. பட் நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். என்னோட பொருள் இங்க இருக்கா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த பொருள் வந்து எக்ஸ்ங்கிற பொசிஷன்லயும், ஒய்ங்கிற பொசிஷன்லயும் இதோட கோஆர்டினேட்ல இருக்குது. ஸோ அப்படி எக்ஸ்ங்கிற பொசிஷன்ல, ஒய்ங்கிற பொசிஷன்ல அதோட கோஆர்டினேட்ல இருந்ததுன்னா, அது மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அந்த ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எஃப் வெக்டார். நமக்கு எஃப் வெக்டார் கிடைச்சிருச்சு. ஸோ டிஆர் வெக்டார் பேசிக்கா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு ரூல் படி எப்பவுமே அந்த டிஆர் வெக்டார நீங்க பாசிட்டிவா தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இனிஷியலா நீங்க எப்படி எடுக்கணும்னா, ஈவன் இங்க பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மாரி டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மைனஸ் டிஎக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் டிஒய் ஜே வெக்டார்ன்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க எப்படி எடுக்கணும்னா, எப்பவுமே டிஸ்பிளேஸ்மென்ட் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல பாசிட்டிவ்னா டிஎக்ஸ் ஐ வெக்டார் அப்புறம் டிஒய் ஜே வெக்டார் ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் இப்போ சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிடணும் ஃபர்ஸ்ட் ஸோ லிமிட் அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால்குலேட் பண்ணும் ஸோ நெகட்டிவா பாசிட்டிவ் நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு நீங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ இப்படி போடவே கூடாது போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும் ஆக்சுவலா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இதுல அதே மாதிரி எக்ஸ் ஒய் இந்த பொசிஷன் தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தம் இல்லை பேசிக்கா நல்லா பாருங்க இந்த பாயிண்ட் எங்க இருக்குது இந்த பாயிண்ட் பேசி இங்க இருக்கு நம்ம இங்க இருந்து பண்ணவே இல்லை ஆக்சுவலா உங்களுக்கு டவுட் வர்றதா இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்கலாமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இனிஷியலா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க இருக்கு இப்போ டிஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதோட யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும் டிஆரோட யூனிட் வெக்டார் மைனஸ் டிஎக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் டிஒய்ஜே வெக்டார் இதான் உங்களுடைய இது படி பண்ணணும்னா இப்படி இருக்கக்கூடாது ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க ஜென்ரலா அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலா இல்லை எப்பவுமே பாசிட்டிவ் கரெக்டா பாசிட்டிவ் அப்ளை பண்ணா நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நெகட்டிவா மாறிடும் பாப்போம் அந்த கொஸ்டின்ல ஸோ அதே மாதிரி அது போல டிஆரோட வேல்யூ என்ன எடுத்துக்கோம் டிஆர் வெக்டரோட வேல்யூ டிஎக்ஸ்ஐ வெக்டர் டிஒய்ஜி வெக்டர் ஸோ ரைட் இப்போ நான் டாட் ப்ராடக்ட் பண்றேன் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது என்னுடைய ஃபோர்ஸ் வெக்டர்ல எந்த ஒரு இது மாற்றமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இவ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால அந்த இன்ஸ்டன்ட்ல பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை பெரிய அளவுக்குல இல்லவே இல்லை ஆக்சுவலா இதான் மேத்தமெட்டிக்கல் இதான் மேத்தமெட்டிக்கலுடைய பியூட்டி ரைட் ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணி இன்டகிரேஷன் அப்ளை பண்றோம் ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது பிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இனிஷியலா ஏங்கிற பாயிண்ட்ல இருக்குன்னு வைங்களா அப்போ அந்த இடத்துல தான் நான் அதுல இருந்தா நான் ஒர்க்கை மெஷர் பண்ண போறதுனால இதை ரெஃபரன்ஸ் ஜீரோ வச்சுக்கிறேன் ஸோ ஒர்க் ஸ்டார்டிங் நம்ம பண்ணவே இல்லை அந்த பாயிண்ட்ல அப்போ ஏங்கிற பாயிண்ட்ல எக்ஸோட பொசிஷன் என்ன
1. ஸோ பாருங்க இனிஷியலா அந்த இடத்துல 0 அந்த ஒர்க் 0 நடக்கிற இடத்துல இனிஷியலா அதோட பொசிஷன் 1, ஃபைனல் பொசிஷன் 0. அதே மாதிரி ஒய்யோட பார்த்தீங்கன்னா ஒய்ல வந்து இனிஷியல் பொசிஷன் 0, ஃபைனல் பொசிஷன் 1. ஸோ நம்ம லிமிட் எல்லாம் பேசிக் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ பாயிண்ட் பில தான் மொத்த ஒர்க் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாம் லிமிட் அப்ளை பண்ணோம். ஸோ டிடபிள்யூ லிமிட் அப்ளை பண்ணுச்சுன்னா டபிள்யூ, அங்கே இதெல்லாம் லிமிட் அப்ளை பண்ணுச்சுன்னா ஆன்சர் வந்து 1 நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் வந்துச்சு. ஸோ நியூட்டன் மீட்டருங்கிறது நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் அல்லது இது ஸ்பெஷல் நேம் ஜூல் அப்படிங்கிறது ஸ்பெஷல் நேம் வச்சிருக்காங்க. ரைட். ஸோ இதோட நம்ம கணக்கு முடிஞ்சது. ஆனால் நம்ம அனலைஸ் முடியவே இல்லை. இனிமேதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எப்படி இதுல இருந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எழுதுறோம், பொட்டன்ஷியல் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெளிவா பார்ப்போம். இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. நல்லா ரொம்ப ரொம்ப கவனம், இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமா பாருங்க ஆக்சுவலா. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் பொட்டன்ஷியல் கான்செப்ட் இது பேரு. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இது நார்மலா நான் பொட்டன்ஷியல் ஒர்க் ஃபார்முலா மறுபடியும் போடுறேன். ஒர்க் ஃபார்முலா W அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் நடக்கிற டியூரேஷன்ல ஃபோர்ஸ் வெக்டர் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் அந்த ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸ் வெக்டர் இங்க அப்படி இல்லைங்கிறதுனால நான் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்ளை பண்றேன். ஸோ ஆல்ரெடி சேம் சொன்னதுதான் ஃபோர்ஸ் வெக்டர், டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர், சின்ன டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். ஸோ இதெல்லாம் பண்ணா எனக்கு வந்து DW கிடைச்சிச்சு சொல்லலாம். இந்த DW ஓட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத பார்ப்போம். ஸோ இதுல தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் சால்வ் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் நான் இந்த கான்செப்ட் ஃபுல்லா உங்களுக்கு சொன்னாகணும். ஸோ இந்த கான்செப்ட்ல மெயினா பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேஸ். ஜெனரலா ஆக்சுவலா என்ன மீனிங் ஆக்சுவலானா, ஜெனரலா ஒரு ஒர்க் எனர்ஜி அப்படி கான்செப்ட் என்னன்னா, அதாவது ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. ஒர்க்க வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும் எந்த ஒரு சிஸ்டத்துலயும். ஒரு சிஸ்டத்துல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு பந்து இருக்கு. ஒரு பந்துக்கு நீங்க ஒர்க் குடுக்குறீங்கன்னா அது கைனடிக் எனர்ஜியா மாறும் ஆக்சுவலா. ஏன்னா அது காரணம்னா இப்படி ஒர்க்க வந்து கன்வர்ஷனா மாறுது ஆக்சுவலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சோர்ஸுமே அது வந்து ஒர்க் பண்ணுதுன்னா, அது பேரு எல்லாமே எனர்ஜி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு சோர்ஸ் இருக்கு. அதால எனர்ஜி பண்ண முடியும்னா, அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேசிக்கா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, அது ஸ்டாட்டிக்கா இருக்குது. ஸ்டாட்டிக் ஸ்டேட் அதாவது எங்கேயும் மோஷன் இல்ல. அப்படி இருந்தாலும் அதுக்கு எனர்ஜி இருக்கும் ஆக்சுவலா. அதே இது கைனடிக் எனர்ஜி. அப்படின்னா, அதாவது அது மூவ்மெண்ட் இருக்கு. மோஷன் இல்ல. அது கைனடிக் ½ mv². ரைட். ஸோ அது ஓகே. அது போக கைனடிக் எனர்ஜி. அதுக்காக தெர்மல் எனர்ஜி. ஹீட்டால வரக்கூடியது. ஹீட் எனர்ஜி. அது பிறகு சோலார் எனர்ஜி. பவர் இந்த நியூக்ளியர்ல வர்றது நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இப்படி எனர்ஜி அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலா எப்பவுமே ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் உள்ள கன்வர்ஷன். அதாவது ஒர்க்க எனர்ஜியா மாத்தணும். எனர்ஜிய ஒர்க்கா மாத்தணும். ஒரு சில ஒர்க்க வந்து எனர்ஜியா மாத்தலாம். ஒரு சில ஒர்க்க எனர்ஜியா மாத்த முடியாது. அதே சமயத்துல ஒரு சில எனர்ஜிய ஒர்க்கா மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பெட்ரோல்ல எரிக்கீங்க. அது தெர்மல் எனர்ஜி. ஸோ அந்த தெர்மல் எனர்ஜிய ஒர்க்கா மாத்த முடியும். திரும்ப அந்த ஒர்க்க வச்சு மறுபடியும் தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம மறுபடியும் இந்த ஒர்க்க நமக்கு குடுத்து பெட்ரோலா நம்ம எடுக்க முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் கன்வெர்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. இப்ப எக்ஸாம்பிள் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஒர்க் குடுத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். நம்ம ஒர்க் குடுக்கலன்னா, அந்த ஒர்க்க நம்ம எடுக்கிறோம்னா கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் பேசிக்கா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பேசிக்கா. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஜெனரல் கேஸ். ஆனா, நம்மளுடைய ஒர்க் டன் வந்து பை கன்சர்வேட்டிவ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா நம்ம ஆல்ரெடி நல்லாவே தெளிவா பார்த்தோம். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால ஒரு ஒர்க் டன் நடக்குதுன்னா, அது வந்து அதுதான் பொட்டன்ஷியலா நம்ம வரையறுக்கிறோம். ஸோ இதோட பாருங்க இது டைரக்ட் மீனிங் இதுதான். ஸோ இதுதான் கோர் ஐடியா. அதாவது dW இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டிவி. ஸோ இந்த மைனஸுக்கு காரணம் என்னன்னா, இந்த நெகட்டிவ்னா இது குறையறதுக்கு மீனிங். அதாவது ஒர்க் டன் நம்ம இன்கிரீஸ் ஆகுதுன்னா, அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால ஒர்க் டன் நம்ம பண்றோம்னா, அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் மீனிங். ஸோ இத நான் ரொம்ப தெளிவா நம்ம வந்து மறுபடியும் இன்னொருக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கடைசியா உங்களுக்கு அது புரியும். ஸோ இத நீங்க யோசிச்சு பாருங்க. dW ஆக்சுவலா பேசிக்கா. ஸோ dW இஸ் ஈக்குவல் மைனஸ் டிவி. அப்படின்னா மைனஸ் இண்டிகேட் பண்றது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது அப்படிங்கிற மீனிங் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல நீங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா, அதாவது இங்க இதுல பாருங்க லோயர் பொட்டன்ஷியல் எது இந்த ஏங்கிற பாயிண்ட் பேசி ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு. நல்லா பாருங்க. இந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ பாருங்க 0.5 பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஆனா பிங்கிற பாயிண்ட்ட பாருங்க லோயர் பொட்டன்ஷியலா இருக்கு. மைனஸ் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஸோ ஒரு பொருள் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியல் போகும்போது ஒர்க் கிடைக்கும். அதாவது நீங்க W பாத்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல நெகட்டிவ் சைடு வர்றதுக்கு காரணம் அதுதான். பாருங்க. இது V2ன்னு வச்சுக்கோங்க. இது V1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க V2 மைனஸ் V1 போடணும். உங்க V2 வந்து நெகட்டிவ் வேல்யூ ஆல்ரெடி. இதுவும் நெகட்டிவ் இது அப்போ இந்த வேல்யூ இது லோயர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுனால மைனஸ் வரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சைன் வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன புரியும்னா, இந்த ஒர்க் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிராப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இதுதான் வந்து இதோடைய மெயின் தாரக மந்திரம். இது ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிட்? ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வேலிட்.
வேற ஒர்க்குக்கு நீங்க இத போடவே கூடாது. அதாவது ஃபோர்ஸால பண்ணக்கூடியது. இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா நீங்க பண்றீங்கன்னா, அதெல்லாம் செல்லாது. எக்ஸ்டர்னல் ஒர்க்கால நீங்க பண்றீங்கன்னா, அது மேபி கைனடிக் எனர்ஜியா மாறலாம், இல்ல ஹீட்டா மாறலாம். அத பத்தி எப்ப கவல கிடையாது. ஆனா என்னைக்குமே உள்ள கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால வரக்கூடிய ஒர்க்குக்கு மட்டும் தான் இது வேலிட் ஆக்சுவலா. ஸோ ஸோ கண்ணு இது 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 ரொம்ப இந்த பாயிண்ட்ட ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப பாருங்க. இப்ப இதுல இருந்து நாம வந்து இந்த சப்போஸ் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி குடுத்துருக்காங்க. சாரி பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைட் தான். இந்த பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அதான் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, அதுலேருந்து நான் எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பேன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஒட்டன் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ். இப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால, எஃப்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அதாவது அந்த அந்த இத மட்டும் நான் எடுக்கிறேன் ஆக்சுவலா. அந்த காம்போனன்ட்ஸோட வேல்யூ. எஃப்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் இந்த ஒர்க் டன் இன் எக்ஸ் டைரக்ஷன் லெவல் எக்ஸ் டைரக்ஷனோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டிவி. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ். ஸோ அப்ப இதுதான் ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்வல் டு மைனஸ் இது வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படிம்பாங்க. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் சிம்பிளா சொல்லாம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இதே இது ஒரு எலக்ட்ரிக் நீங்க 12th ஸ்டூடெண்ட்டா இருந்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இதே இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஃபார்முலா இப்படி தான் வரும் ஆக்சுவலா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றதுனால E is equal to F F divided by Q ரைட். ஸோ F divided by Q தான் E ஆக்சுவலா பேசிக்கா யூனிட் சார்ஜ் அப்படிங்கும்போது சரி நம்ம அதை எடுத்து விட்டுறேன். ஸோ அதான் அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இதுல வந்து இதோட பொட்டன்ஷியலோட வேல்யூ பாத்தீங்கன்னா, இந்த V யோட யூனிட் வந்துன்னா நார்மலா ஜூல். இங்க ஜூல் பெர் செகண்ட் இருக்கும் இந்த இடத்துல ரைட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப F by Q ஆக்சுவலா F by Q னே போட்டுறேன். F by Q இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நெகட்டிவ் dV by dx அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல இப்ப இப்ப வந்து இது எக்ஸ் டைரக்ஷன்ல நம்ம என்ன எக்ஸ் டைரக்ஷன்ல அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஸோ அந்த எக்ஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபார்முலா ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலா. நான் இதை இது பண்ணிக்கிறேன் ரைட் ஓகே. நான் இது கொஞ்சம் இதெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால இது இப்படி பண்ணணும். ஸோ இது பேசிக் இது வெக்டார் குவான்டிட்டி கீழே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ கீழ உள்ளதுக்கு இப்போ ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது இந்த மாதிரி யூஸ் ஆகும் ஆக்சுவலா. பட் நான் இத வந்து நான் ஒரு இதுக்கு சொல்றேன். ஸோ இது அப்ளை பண்ணா ஆன்சர் கரெக்ட்டா வரும். ரைட். இப்போ வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், முக்கியமான கான்செப்ட் இந்த இது. ஸோ இத நம்ம உங்களுக்கு இத பத்தி உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் நம்புறேன். இனிமே இந்த DW மட்டும் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏன்னா, பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் நம்ம தானா கால் முளைச்சு வர போறதில்ல. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும் சிஸ்டத்துக்கு. அந்த ஒர்க்க வச்சு தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிய நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது பொட்டன்ஷியல் ஃபங்ஷனே. பொட்டன்ஷியல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம். அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாருங்க, நம்ம ஒர்க் கண்டுபிடிச்ச பிறகு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் டைரக்ட்டா அந்த வேல்யூவ. ஸோ dW அப்படிங்கிறது மைனஸ் டிவி அப்படிங்கிறதுனால, நான் அந்த டிவிய கொண்டு நம்ம DWக்கு பதிலா மைனஸ் டிவி போடுறேன். ஸோ இந்த மைனஸ் நான் இங்க கொண்டு பெருக்கிறதுனால, ஸோ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணா டிவி எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் எனக்கு கிடைச்சிருச்சு. பொட்டன்ஷியல். இத வந்து ஃபங்ஷனா கண்டுபிடிக்கணும். சிம்பிளா இன்டகிரேஷன் பண்றேன். இங்க நான் லிமிட்ட மட்டும் அப்ளை பண்றேன். சாரி லிமிட் இல்ல இன்டகிரேஷன் மட்டும் அப்ளை பண்றேன். லிமிட் அப்ளை பண்ணல அப்படிங்கிறதுனால சி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அத சொல்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். இது பேர் தான் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அப்படிம்பாங்க. ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ், ஒய் சார்ந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்க ரெஃபரன்ஸ். அதாவது பொட்டன்ஷியல பொறுத்தவரைக்கும் நீங்க ரெஃபரன்ஸா நீங்க எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து ஒர்டனுக்கு நம்ம ஸ்டார்ட்டிங்ல இத ரெஃபரன்ஸ் 0 ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டோம். அதனால நம்ம இத வந்து கால்குலேட் பண்ணணும். இத நான் 2ன்னு வச்சாச்சுன்னா 2 பிளஸ் 2 2 பிளஸ் டபிள்யூன்னு வரும் ஆக்சுவலா. அது நம்மளுக்கு தேவையில்ல. அதனால 0. அதே போல பொட்டன்ஷியல நீங்க எப்படினாலும் எந்த பாயிண்ட்ல நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அது தவறே கிடையாது. ஆனா நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த வந்து இத சிம்ப்ளை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் இது என்னுடைய விருப்பம் தான் ஆக்சுவலா பேசிக்கா. என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இந்த இடத்துல. அப்ப ரெஃபரன்ஸ் நீங்க இப்ப ரெஃபரன்ஸ் நான் என்ன பண்றேன், சிம்பிளா எக்ஸ், ஒய் இந்த ஆரிஜின்ல நான் ரெஃபரன்ஸ் 0 வச்சுக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா, என்னுடைய பாயிண்ட் அப்பதான் எனக்கு ஈஸியா சிம்பிள் இந்த கான்ஸ்டன்ட் ஈஸியா வெளிய போகும் அப்படிங்கிறதுனால வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். சேம் ஆன்சர் தான் வரும் எல்லாத்துக்குமே. பாருங்க, நீங்க இது பண்ணீங்கன்னா, எனக்கு என்ன வருது? இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா C யோட வேல்யூ 0 ஆயிரும். அப்படிங்கும்போது, இதான் என்னுடைய ஒரிஜினல் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். அப்படின்னா நான் இந்த கிராஃப் வரையிறேன் பாருங்க. ஸோ நான் இது மேட்லாப் சாரி பைத்தான் மூலமா நான் அந்த கிராஃப் வரைஞ்சாச்சுலாம். பாருங்க ஈக்வி பொட்டன்ஷியல். ஸோ இதுக்கு பேர் தான் ஈக்வி பொட்டன்ஷியல் லைன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேர் தான் ஈக்வி பொட்டன்ஷியல் லைன். ஸோ இந்த ஈக்வி பொட்டன்ஷியல் லைன் எத சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த 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 பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இந்த லைன் ஃபுல்லா. அதாவது இந்த ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல அப்படியே இதே ட்ராக்ல அப்படியே டிராவல் ஆகுதுன்னு வைங்களேன். லெட்ஸ் சே இங்க வருதுன்னு வைங்களேன்.
இந்த பொருள் எந்த வித ஒர்க்கும் இதுல பண்ணலன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ இந்த பொருள் அதாவது இந்த இடத்துல இருந்து அப்படியே டிராவல் ஆகுது. அதாவது கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து இப்படியே டிராவல் ஆகுதுனாலும் ஓகே. அப்படி இல்லன்னா வேற எங்கேயும் சுத்தி இந்த மாரி டிராவல் ஆனாலும் ஓகே இந்த பொருள். டிராவல் பண்ணாலுமே நம்ம ஒர்க்கே பண்ணல. இதான் மீனிங். ஸோ ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இத வந்து கன்சர்வேட்டிவ் ஒர்க்க வந்து பாத் இண்டிபெண்டன்ட் இருக்கு. அதாவது இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். அதாவது அதாவது பாத்த பொறுத்து சார்ந்து இருக்காது. டைரக்ஷன சார்ந்தே இருக்காது. அதாவது டைரக்ஷன் சார்ந்து இருக்காது, பாத்த சார்ந்து இருக்காது. அதனால தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் இதா வச்சிருக்கோம் ஆக்சுவலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது வந்து. ரைட். ஸோ நம்மளோட கேஸ பாருங்க. நம்மளுடைய கேஸ்ல வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகுது. ஸோ நான் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் நான் பேசிக்கா வரைஞ்சுட்டேன். ஸோ என்னுடைய பொட்டன்ஷியல் ஃபங்ஷன பாருங்க. அந்த பொட்டன்ஷியல் ஃபங்ஷன வரையும்போது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா ஒரு லைனா இருக்கு. அதாவது இது இது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு லைன் இருக்கு. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் அப்டின்னா, இதுல வந்து அதோட பொட்டன்ஷியலோட வேல்யூ அதாவது அதோட எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அந்த பொசிஷன்ல. அதாவது இந்த பொருள் வந்து இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இங்க இருந்தாலும் ஒண்ணுதான். சேம் பொட்டன்ஷியல் தான் வச்சிருக்கும் ஆக்சுவலா. ஸோ இப்ப பாருங்க, இப்ப நம்மளோட பாயிண்ட் என்ன? ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் பொருள் ஸ்ட்ரெய்ட் லைன்ல பாத்தாவது. நம்மளுக்கு இது பொட்டன்ஷியல் எனர்ஜி இது பொட்டன்ஷியல் அப்டிங்கிறதுனால, அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன்ல போனாலும் சரி, இந்த மாதிரி வளைஞ்சு போனாலும் சரி, இந்த மாதிரி நெளிஞ்சு போனாலும் சரி, இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போனாலும் சரி, எல்லாமே ஒரே ஒர்க் தான் கிடைக்கும். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இனிஷியல் பொசிஷன் என்ன, ஃபைனல் பொசிஷன் என்ன. உங்களோட ஃபைனல் பொசிஷன் என்ன, இனிஷியல் பொசிஷன் என்ன. அத மட்டும் தான் சார்ந்து இருக்குமே தவிர, இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட்ட மட்டும் தான் சார்ந்து இருக்குமே தவிர, அந்த பாத்த டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட்டா வரும். நீ இந்த பொருள் வந்து நீங்க இந்த பொருள இப்படி இந்த ஃபீல்டுல இந்த பொருள இப்படி இப்படி மூவ் பண்ணி இந்த பாயிண்ட்ல வச்சாலும் சரி, தலைய சுத்தி, மூக்க தொட்டு அந்த மாதிரி நீங்க தொட்டாலும் சரி, இந்த மாதிரி எப்படி நீங்க பண்ணனாலும் இதோடைய ஒர்க் வந்து மாறப் போறதில்ல. இந்த ஒர்க் வந்து கான்ஸ்டன்ட் தான் பேசிக்கா. ஸோ அதோட வேல்யூ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொன்னேன் ஆக்சுவலா W is equal W is equal to minus V2 minus V1 ரைட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது 2 பாயிண்ட். இது 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ V2 ஓட பொசிஷன் என்ன? V2 ஓட பொட்டன்ஷியல் பாருங்க -0.5 இருக்கு ஆக்சுவலா. அப்ப இதோட வேல்யூ பாருங்க. மைனஸ் மைனஸ் 0.5 ரைட். அப்புறம் V1 ஓட வேல்யூ பாருங்க. இந்த இதுல பாருங்க. இதோட வேல்யூ பாருங்க. இந்த டொமைன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். 0.5 இருக்கு. ஸோ -0.5 பாருங்க. மைனஸ் 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 1 -1 ஸோ +1. ஸோ சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஆனா இதுல என்ன பியூட்டின்னா, நீங்க இந்த பொருள இந்த பொசிஷன் எனக்கு தெரியாது எந்த பொசிஷன் பேசிக்கா. பட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இது ஒரு ஒரு சேம் ஈக்குவேஷன் பொசிஷன் அப்டின்னா, இதுல என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குமோ, அதே எனர்ஜி தான் இங்கேயும் ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த பொசிஷன்லயும். ஸோ அப்படிங்கும்போது, இந்த பொசிஷன், நம்ம இந்த பொசிஷன். அப்ப இங்கேயே இருந்து இவ்வளவு தூரம் நம்ம நகர்த்தும் அதே ஒர்க் தான் தேவைப்படும் 1 ஜூல். ஓகே. அதே இது கொஞ்சம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் நகர்த்துறதுக்கு இவ்வளவு ஜூல். இப்ப இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு அந்த ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, பாத் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நீங்க எந்த பாத்துல நீங்க போனாலும் இதே ஆன்சர் தான் 1 ஜூல் தான் வரும். அதுதான் இதோடைய பியூட்டி. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கானது. ஸோ இது எல்லாம் எப்ப பாசிபிள் இது எல்லாமே ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கணும். அதாவது ஃபோர்ஸ் வந்து ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன். பொசிஷன மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இருக்கணும். அப்பனா மட்டும் இது எல்லாமே பாசிபிள். ஸோ இல்லன்னா அது கண்டிப்பா இப்ப இது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் டைரக்ஷன டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால பாருங்க, இது வந்து அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுனால இதோட டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது அதான் டைரக்ஷன் டிபெண்ட் அதிக டிஸ்டன்ஸ் பாத் அதிகமா இருக்கிறதுனால, இது எனர்ஜி அவங்க அப்சர்வ் பண்ணிரும். நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம பொசிஷன் போ மாட்டோம். அதுக்கு பதிலா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிராப் ஆகும். இந்த இடத்துலயே நின்றும் ஆக்சுவலா. அந்த ஒர்க்க வந்து நம்ம அந்த அதாவது இதுல என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய இந்த ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்டு வந்து குடுக்கக்கூடிய ஒர்க்க வந்து இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் சாப்பிட்டுட்டு அது குடுக்காது. அப்படிங்கிறதுனால மேபி இந்த இடத்திலேயே ஸ்டாப் ஆயிரும் அந்த ஒர்க் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல நின்றும் அப்படிங்கிற மீனிங் வரும். ஆனா இங்க என்ன நடக்கும் பாருங்க பிசிக்கலா. பாருங்க இந்த இடத்துல ஒரு பொருள் ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியலா ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? இந்த டிராப் ஆகுது பாருங்க. அப்ப பொட்டன்ஷியல் டிராப் ஆகும்போது ஒரு ஒர்க் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது இந்த பொருள் மேல இந்த ஃபோர்ஸ் வெக்டார் ஃபீல்ட் வந்து வொர்க் குடுக்குது. அந்த வொர்க் இப்போ கைனடிக் எனர்ஜியா மாறப்போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல இந்த பொருள் போகும்போது, இதோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அதோட வேல்யூ வந்து 1/2 mv². ஓகே. 1/2 mv². அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இது எவ்வளவு வொர்க் பண்ணுச்சோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்ப தான் இந்த கான்செப்ட் வரும். ஸோ எந்த வொர்க்கும் இதுக்கு வந்து ஜெனரல் கேஸ். ஆனா இது ஸ்பெஷல் கேஸ். எது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ஸ்பெஷல் கேஸ். அது மட்டும் தான் பொட்டன்ஷியல டச் பண்ணும். மத்த எதுவுமே டச் பண்ணாது. ஸோ இதுதான் கான்செப்ட் பேசிக்கா. ஸோ இத நீங்க ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதே கான்செப்ட் தான் எலக்ட்ரிக்கல் என்னது இப்ப நீங்க இந்த ஃபங்ஷன் இங்க ஒரு ஃபங்ஷன் இருக்கா? இந்த ஃபங்ஷனுக்கு பதிலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு இந்த ஃபங்ஷன் இருக்கும் ஆக்சுவலா.
ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு பதிலா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு இந்த ஃபங்ஷன் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு பதிலா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபீல்டு கிடையாது ஆக்சுவலா. ஓகே. இதெல்லாம் ஃபீல்டு ஆக்சுவலா. ஃபீல்டுங்கிறது வந்து அப்படியே டொமைன் ஃபுல்லா பரவி இருக்கும். இது வந்து ஃபோர்ஸ் அப்படிம்போம். அது இது ஃபீல்டுன்னு சொல்ல மாட்டோம். அது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இதுவும் ஃபோர்ஸ் தான். பட் இத வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ வந்து ஸ்ப்ரிங் ஃபீல்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து இது ஒன்லி ஒன் டைமென்ஷனல்ல மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஒன் டைமென்ஷன் தான். ஒரே லைன்ல, ஸ்ட்ரெய்ட் லைன்ல மட்டும் தான் இதோட வேல்யூ இருக்கும், பொசிஷன். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து டொமைன். அதாவது 3 டைமென்ஷனல் டொமைன்லயே இருக்கும் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இதுதான் எங்களோட மொத்த வீடியோவோட கான்செப்ட். நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாரி நீங்க எந்த ஒரு இடத்துலயும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருள் வந்து இந்த மாரி மூவ் ஆவுது. இந்த மாதிரியே பார்த்து மூவ் ஆயிட்டே இருக்குதுன்னா, இதுல எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம பண்ணல ஆக்சுவலா. இப்படி பண்ணோம்னா ஒண்ணுதான். அதே சமயத்துல இந்த பொருள் இங்க எங்கெல்லாமோ போயிட்டு மறுபடியும் இங்கேயே வந்திருக்கு. அப்படின்னு வைங்களேன். அப்பவும் எந்த ஒர்க்கும் பண்ணல. ஏன்னா இது வந்து சேம் பொட்டன்ஷியல்ல தான் அது மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி பொட்டன்ஷியல நம்ம வந்து எப்படினாலும் டிஃபைன் பண்ணக்கூடிய விதங்கள். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொட்டன்ஷியல நம்ம ஃபங்ஷன எப்படி ஜெனரேட் பண்றோம்? ஒர்க்ன வச்சு தான். அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால எவ்வளவு ஒர்க் வருதோ, அத வச்சு தான் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன டிஃபைன் பண்றோம். தயவு செய்து இதோட இது இந்த இந்த கான்செப்ட் தான் முக்கியம் ஆக்சுவலா. பாருங்க இங்க ஒரு W. இந்த இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. இதுலயே இருந்து தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம பொட்டன்ஷியல வந்து புதுசா கால் முளைக்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒர்டன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒர்டனுடைய கண்டுபிடிச்சு தான் அத ரிலேட் பண்ணி தான் நம்ம இத பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும் ஆக்சுவலா. எல்லாத்துக்கும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு உள்ள ஃபார்முலா டெரைவ் பண்றதும் சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா டெரைவ் பண்றதும் சரி, ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியலும் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். நீங்க வேணா இத வந்து அப்படி காப்பி பண்ணிட்டு, நீங்க ஒவ்வொரு இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. சேம் ஆன்சர் வரும் ஆக்சுவலா. ஸோ இந்த கான்செப்ட் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிசிக்ஸ்ல உள்ள எல்லா ஈக்குவேஷனும் உங்களுக்கு சல்யூட் பண்ணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அது தெரியாத எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சைன் கன்வர்ஷன் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியா புரிஞ்சிரும். எப்படி வந்து ஒர்க் ஆகுது ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது எல்லாமே இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து பொட்டன்ஷியல் இதோடைய விஷயங்கள், அது போக ஜெனரல் கேஸான ஒர்க் டன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி கன்வர்ஷன். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் குழம்பிடக்கூடாது. ஸோ இதுதான் ஓகே. ஸோ இதுதான் மொத்த வீடியோ ஆக்சுவலா. ஓகே. தேங்க் யூ.